ஓகே, வெல்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்துட்ருப்பது தமிழ் கிளாஸஸ். புது தமிழுக்கு மொத்தம் 100 மதிப்பெண்கள் இருக்குங்க. நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இயல் 2 தான் நேற்று இயல் 1 பார்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இன்றைக்கி இயல் 2 நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நடத்தின ஓவராலாக எவ்வளவு ஞாபகம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு நம்ம இயல் 2ல் நம்ம கிளாஸை பார்க்க இருக்கிறோம். முழுமையான ஷார்ட்கட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம இந்த சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முழுமையான மதிப்பெண் கிடைக்கவும் 180க்கு மேலே மதிப்பெண் கிடைக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் கவுன்சிலிங் நடந்த 3 நாட்களுக்குள் வேலைவாய்ப்பு தொடணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணங்களும், அரசு வேலைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா அப்படி உள்ளவங்க மட்டும்தான் நமக்கு இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம். சும்மா இந்த டைம் பாஸ் பண்ணுறவங்க, இந்த ஜாலியாக இருக்காங்க நினைக்கிறவங்க, இவங்களாம் நம்ம வீடியோ பார்க்க வேணாம். தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நம்ம முழுமையாக படிக்கணும், முழுமையாக உள்ளே போகணும். இந்த டைம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு கண்டிப்பாக உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும், சரிங்களா? எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அடைய முடியும். ஆர்வமும் வேணும், அதுக்கு ஆசையும் வேணும், சரிங்களா? ரெண்டுமே வேணும். ஆசை மட்டும் இருந்தால் மட்டும், கனவு மட்டும் இருந்தால் மட்டும் கனவு நடக்கக்கூடாது. நினைவில் நடக்கணும், அது நிஜத்தை நடக்கணும். இந்த முறை நம்ம வாங்குறது உறுதி 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 அப்படின்னு சொல்லி நம்முடைய பயணத்தை தொடரணும். ஏன்னா நாட்கள் ஓடி வேண்டிய நாட்களை எண்ணாதீர்கள், நாட்களை பயன்படுத்துங்கள், சரிங்களா? இப்போ நான் டே 2 போட்டிருப்பேன், மொத்தம் 240 நாள் போட்டிருப்பேன். இதெல்லாம் எல்லாமே நாட்களை என்ற விஷயங்கள். நாட்களை எண்ணாதீர்கள், நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நாட்களுக்குரிய ராஜாவாக நீங்கள் இருங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. எதை வேண்டுனாலும் மீட்ற முடியும், நம்ம விட்ட காலத்தை மட்டும் மீட்கவே முடியாது. போன நிமிஷம் தான். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 10:40க்கு நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் 12:40 என்னால் வரும், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் போனால் 9:40 எதிர்பார்க்க முடியுமா? இதுதான் டைம். ஒன்றும் இல்லை, 10:39 நம்ம எடுக்க முடியாது. ஆனால் 10:41 எடுத்துடலாம். ஒரு சின்ன விஷயம்னாக்கா காலத்தை ஓட்டக்கூடாது, டைமை ஓட்டக்கூடாது. இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் ஓட்டாமல் இப்போ ஆரம்பித்தா கூட நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இதற்கு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு துணிச்சலோட, நம்ம நம்பிக்கையோடு நம்ம எதிர்கொள்கிற விஷயம். இந்த டைம் பாசிட்டிவாக எடுப்போம். என்ன நடந்தாலும் இந்த டைம் அடிப்போம். எது நடந்தாலும் மற்றவங்களுக்கு இழப்பாக இருக்கட்டும், நமக்கு இழப்பாக இருக்கக்கூடாது. இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்னால, அரசாங்க வேலையால் எதை எழுந்தோம், இனிமேல் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கக்கூடாது. நம்ம எதனால் நம்ம எதை எழுந்தோமோ அதனால் அதை எடுத்து அதை மீண்டும் எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையோட முதற்படி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இயல் 2 இயற்கை இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி இயல் 1 நேற்று நடந்த என்ன எப்படி இருக்குது, ஓவரால் எவ்வளோ தூரம் ஞாபகம் வருது அப்படிங்கிறத நான் இயல் 2 வச்சு சொல்கிறேன் பாருங்கள். பார்க்காம சொல்கிறேன், நீங்களும் இதை அடுத்தது முயற்சி பண்ணணும், சரிங்களா? நேற்று பார்க்காத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு நான் வச்சு சொல்கிறேன், நாளைக்கு வைக்காமல் சொல்லுவேன். இப்போ ஓரளவு நான் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு பார்த்துங்க. இல்லை முதல் சப்ஜெக்ட்டுங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருதுங்க, இன்பத்தமிழ் வரும். ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன், மீதி உள்ள போய் காட்டேன். இன்பத்தமிழ், சரிங்களா? இன்பத்தமிழ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது இருக்குங்க. அடுத்தது தமிழ் கும்மி, வளர் தமிழ், சரிங்களா? அடுத்தது கனவு பழித்தது, சரிங்களா? இது அப்புறம் தொகையும் இதுவும், சரிங்களா? இலக்கணம். இதுதான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். இன்பத்தமிழ் யார்? பாரதிதாசன். தமிழ் கும்மி பாவலர் பிரிஞ்சுதுனார், சரிங்களா? அடுத்தது வளர் தமிழ். இது இந்த வளர் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் எப்படிலாம் வளர்க்குறாங்க, அதுக்கு மூத்த மொழி என்ன சொல்லுது, எளிய மொழி என்ன சொல்லுது, சேர்மை மொழி என்ன சொல்லுது, வளர்மொழி, வளமை மொழி, இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது, மொழி எப்படி சீர்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கனவு பழித்தது. கனவு எப்படி பழிக்கும்? கனவு காண்டா மட்டும் பழிக்காது, அதுக்கான செயல்கள் என்ன மட்டும் தான் பழிக்கும். அது இன்சுவை, அவங்க அத்தைக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு உடையாளர் மாதிரி வந்து அவங்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில், அது சதீஷ் சவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அவங்க சேரனுடைய இலக்கு. அது தமிழில் படித்தா எப்படி நம்ம கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத அவங்க அத்தைக்கு கடிதம் எழுதுறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க கனவு நினைவாயிடுச்சு அப்படி சொல்லி அவங்க திரும்ப நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் இதுமாரி தமிழ் படித்த எத்தனை பேரோ நம்ம அறிவியல் வளர்ச்சியில், அறிவியல் ஆராய்ச்சி விண்வெளி மையத்தில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக முன்னாள் அப்துல் கலாம் அவரும், அடுத்தது கைலாஷ் சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, தலைவர் சிவன், இது எல்லாமே உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது பார்க்காம சொல்லலாம், பதட்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பதட்டப்படாமல் சொல்லலாம், உங்களுக்கு காட்டி பொறுமையாக சொல்லலாம் பாருங்கள். இது ஓவராலாக நேற்று எடுத்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு கொஷின். இன்பத்தமிழ் என்ன பாட்டு இருக்கும், தமிழை எப்படி கொஞ்சிறாரு, அதாவது குழந்தை கொஞ்சுவது போல் தமிழ் கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி இன்பத்தமிழில் பாரதிதாசன் உங்களுக்கு சொல்ல வந்திருக்காரு. அதில் சொல்லும் பொருள் என்ன, பாடல் வரிகள் என்ன, பாடல் பொருள்கள் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். அதுமாரி தமிழ் கும்மி, பாவலர் பெருஞ்சித்தினார். கும்மி கொட்டுங்க, 8 திசைக்கும் கேட்குற மாதிரி கொட்டுங்க. அந்தமாரி தமிழ் பல 100 ஆண்டுகள் கண்டது, சரிங்களா? 100 ஆண்டுகள் கண்டது நம்ம தமிழ் மொழி.
அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தமிழ் பாவலர் பெருஞ்சிதான் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. வளர் தமிழில் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு மொழியை எப்படி சீர்மைப்படுத்த முடியாது சொல்லியிருக்காங்க. கனவு பழித்தது எல்லாமே சொல்லியாச்சுங்க. அதுமாதிரி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய எழுத்துக்கும் நீண்ட எழுத்துக்கும் அது குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது எப்படி கொண்டு வராங்க, இதுக்கு பேசும்போது ஒரு கால அளவு மாத்திரை இருக்குது, எது கொண்டு வர பார்க்குறோம். சரிங்களா? இது எனக்கு நான் ஓவராலாக உங்களுக்கு வேகமாக சொல்கிறது, உங்களுக்கு தெளிவாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டிருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன எப்படி வரும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சரி, இது எல்லாமே உங்களுக்கு நேற்று வீடியோ பதிவில் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ எப்படி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். இப்போ இயல் 2 இப்போ நான் சொன்னது போல் இருக்கா இல்லை மட்டும் சும்மா ஓவராலாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம டைம் போடுறத பார்க்கக்கூடாது, படித்தாலும் நிதானமாக தெளிவாக எந்த கொஷின் கேட்டாலும் மறக்காமல் அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதிலே கொஷின் பேப்பர் பார்க்கணாக்கா உங்களுக்கு நான் கொஷின் பேப்பர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து தமிழ் தேன். தமிழ் முதல்ல இருக்கிறது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் தேன் சொல்லியிருக்காங்க. இதில் தான் நான் இன்பத்தமிழ் அப்படி பார்க்குறோம். இன்பத்தமிழ் யாருங்க என்ன பண்ணுறாங்க, பாரதிதாசன் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது கண்ணே மணியே என்று குழந்தை கொஞ்சுவது போல தமிழ் மொழியும் செந்தமிழுக்கு பெயர் சுட்டி கொஞ்சிறாரு பாருங்கள். அதுதான் வந்து தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இது எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் ரசதிக்கு சுடத்தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தேன் வாழ் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இது சொல்லும் பொருள் நிர்மித்த உருவாக்கிய, ஏதாவது ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. உங்களுடைய உருவாக்கினா மட்டும்தான் நீங்கள் உங்களை நிர்மிக்க முடியும். விளைவு என்றால் வளர்ச்சி, சமூகம் என்றால் மக்கள் குழு, அசதி என்றால் சோர்வு. இதை சொன்னது தான் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனுடைய பொறுத்த பார்க்கும்போது என்னுடைய எப்பவுமே புரட்சிகரமான கருத்துக்கள் அவர் நூல்கள்லாம் மறந்துவிடக்கூடாது. அதோட பாரதிதாசன்னா யார், அவர் எதுக்கு இப்போ இதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாக்கா, பாரதியாருடைய கவிதையின் பற்றி கொண்ட காரணமாக தன் பெயரை சுப்பரத்தினம் இந்த பெயரை பாரதிதாசன் என மாற்றிட்டார். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, ஒரு பெண் கல்வி படிச்சிருந்தாக்க அவங்க மறுமணமாகி கையில் ஒரு பெண் குழந்தை வச்சிருந்தா கூட பொது உடைமையும் பகுத்தறிவு இருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. இவருக்கு புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார், வேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இந்த பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்துள்ளது. இதில் வந்து பாருங்கள், காசியானந்த் சொல்லியிருப்பார், உனக்கும் எனக்கும் இனிக்கும் புளிக்கும் இக்கும் அப்படி அந்த தவினாவுக்கு காசியானந்த் தான். தமிழுக்கு என்னுடைய தமிழ் தான் என்னுடைய உயிர், அதுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். தாயும் பிள்ளையும் ஒரு உறவு இருக்குது, அது உனக்கு எனக்கு மட்டும்தான் இருக்குது. அமிர்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்க்கையில் கசக்கும் புளிக்கும். அமிர்து இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. தமிழே உன்னை நினைச்சாலே எனக்கு இனிக்குது, தமிழை நெஞ்சத்தில் போகும்போது இனிக்கும். அப்போ என்ன பண்ணுறது, காசி ஆனந்த். சரிங்களா? காசிக்கு போனதா உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்க, தமிழ் தான் வணக்கம் வச்சாச்சு, நான் போய் காசிக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு காசின்னு சொன்னால் ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னாங்க நேற்று. சரிங்களா? நேற்று இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து போட்டது. சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது 2வது தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதை ஏறிய கும்மி கொட்டுங்கடி, 8 திசையிலும் செந்தமிழில் புகழ் போட்டு கட்டிடவே கும்மி கொட்டுங்கடி சொல்கிறார். ஊழிய பல 100 கண்டதுவாம் அறிவு, ஊற்றின 100 பல கொண்டதுவாம் அறிவு, பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதும் அப்படிங்கிறாரு. இந்த பாடல் ஃபுல்லாக நிறுத்தி ஃபுல்லாக ஒவ்வொரு வரியாக எடுத்து சொல்லியிருக்கேன். இது பாவலர் பெருஞ்சித்தினார். இது சும்மா ஓவராலாக உங்களுக்கு நேற்று விஷயத்தை ஓட்டுறேன், பார்க்காம சொன்னோன்னா அது எப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஆழி பெருக்குன்னா கடல்கோள், மேதி நின்றால் உலகம், ஊடின்றா நீண்டது நீண்டிகிட்டே இருக்குது, உள்ளே பூட்டினா உள்ளத்தினுடைய அறியாமை, உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க அவங்களுடைய அறியாமை சொல்கிறது. என்ன சொல்கிற பெருஞ்சித்தினார், இவர் இயற்பெயர் நாங்கள் மாணிக்கம். சரிங்களா? இவர் பாவலரேர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர் உண்டு. பெருஞ்சித்தினாருக்கு மாணிக்கம், இவர் பெயர் சிறப்பு பெயர் இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் நூல்கள் பொறுத்த வரைக்கும் கனிச்சாறு, கொய்யாகனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இந்த பகுதியிலையும். 10th புக்கில் பார்க்கும்போது என்சுவை என்பது, மகபூஞ்சி, பள்ளி பறவைகள் போன்ற நூல்களையும் எடுத்திருக்காரு. தென் மொழியில் ஒரு மொழி இருக்குது, தென்னகத்தில் ஒரு மொழி இருக்குது, அந்த நிலத்தில் சிட்டெல்லாம் பறக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நேற்று சொன்னது. தோண்டி எழுந்தார் வாணிதாசன் எல்லாமே சொன்னது நேற்று. இதோடைய புக் பேக் நம்ம பார்த்தோம். அடுத்தது வளர்தமிழ் பொறுத்த வரைக்கும்னாக்க நம்முடைய பாரதியார் கொஷின்னாக்க, யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிது எங்கேயோ காணும். யாரை காணும்? பாரதியாரை காணும். என்று பிறந்தவள் என்று உணாத இயல்பினா எங்கள் தாய், யார் இது? பாரதியார் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பி நமக்கு எடுத்து மிக பொறுமையான மொழி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எளிய மொழிலாம் சொல்கிறாங்க, எளிமையாக நீ ஒரு மொழியை புரிஞ்சிக்கலாம், கூட்டும்போது வார்த்தைகள் ஒன்று சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக பெரும்பாலும் நமக்கு எது கிடைக்குனாக்கா வளஞ்சொழியத்துக்கு தான். வறுமையிலே வா, உன் வலது காலை எடுத்து வா, மொழி எடுத்து வா அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறோம். அங்கே ஆ ஏ ஔ நா ஞா. சரிங்களா?
எல்லாமே அதாவது வலமிருந்து நீங்கள் ரைட்டில் எழுதும்போது எல்லாமே உங்களுக்கு வளைஞ்சு எழுதணும். லெஃப்ட்டில் எழுதும்போது டா யா ழா டயடா அப்படின்னு ஞாபகம் வச்சாவே மீதி எழுத்துக்கள் உங்களுக்கு ஞாபகத்து வருங்க. தமிழில் தொல்லை பண்ணுறதுலாம் கிளவி தான். தமிழன் கிளவியும் அதுவும் ஒரு அடிச்சு சொன்னது. தமிழ்நாட்டை வஞ்சிக்காத சிலம்பு, தமிழ்நாட்டை வஞ்சிக்காத எம்மன் கடல் வேலியை தாண்டிட்டு நீ தமிழ்நாடு வஞ்சிக்கிறியா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். எங்கள் அப்பாவை கண்டாயா, அப்பாவை நீ கண்டாயா, அப்போ அப்பர் தேவாரங்கிறது தமிழன் கண்டாயா அப்படிங்கிறது திருத்தாண்டகம் 23 பாடம் சொன்னது. பாக்காய் இந்த உங்களுக்கு சொன்னது பார்த்தாக்கா பூனுடைய 7 நிலைகள், அரும்பு முட்டும் போது முகம் மாறுது, மலருது, அலறா, அந்த வலி தாங்க முடியாமல் அலறா, வீணு கத்துறா, செம்மை விழுந்து படுத்துறா. அப்போ மா என்னும் சொல்லுக்கு ஒரு பொருள் சொன்னது. இப்போ இங்கே மா என்றால் விலங்கு, மரம். மா என்றால் மரம். என்ன மரம்? ஏதோ ஒரு மரம். மாமரத்தில் விலங்கு உட்காந்துருக்கு. அங்கே போகிறது இங்கே பெரிய முக, அவள் அழகாக இருப்பா, அறிவாக இருக்கா, அழகாக இருக்கா, அளவாக இருப்பா, அழைத்தால் துகள் வரும், துகள்னா அவள் வரா. அவள் பார்க்கும்போது மேன்மைனா மேலே பார்க்குறா, கீழே பார்க்குறா, வயலில் வண்டு போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சொன்னேன். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த தாவர இலப்பெயர்கள்லாம் சொன்னது பார்த்துக்குங்க. இது போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு ஒரு டைம் பாருங்கள். கடலை உருண்டைங்களை சமைத்து ருசி சாப்பிட்டு எடுத்து அந்த குடையில் போடுக. எண்களின் அதாவது கணினியில் பயன்படுத்தும் போது தமிழ் மொழியை எண்களினுடைய அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொன்னது. சரிங்களா? இது சொன்னது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வேண்டும் அறிவுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு இப்போ பார்க்க போகிறது இயல் கனவு படித்தது. யாருன்னா அத்தைக்கு கடிதம் எழுதுறா இன்சுவை. சரிங்களா? நான் இங்கே இருக்கேன், இது இருக்குது. ஏற்கனவே ஓரறிவு தொல்காப்பியம் பண்ணிருக்காரு. முல்லைப்பாட்டல் பரிபாடல் திருக்குறள் காரணற்பது திருப்பாவை ஆகிய முதலிய நூல்கள்லாம் அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இதில் நிலம் தீர் நீர் வழி சிம்போடு 5 கலந்த மயக்கம் உலக ஆதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழி, கடலில் கார் போயிடுச்சு ஞாபகம் வச்சு. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு, பற்று பறந்தவடு அப்படின்னா நம்ம ஒரு ஊசி வச்சு தைக்கும்போது அந்த இடத்துல ஒரு பதியம், அதான் பதிற்று 10. கோற்றுரா இருந்த சுருங்கிய நரம்பின் முதிர் பறந்தவர். கோற்றுரானா சுறாமீன் நச்சுன்னு இந்த தூண்டி எடுத்துகிட்டு போது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதுதான் பனையளவு காட்டும் திணையளவு போதாத சிறுபு நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவர் சொல்கிறது. ஒரு சின்னோண்டு ஒரு பொட்டு மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியில் அவ்வளோ பெரிய பனைமரத்தையும் அங்கே அந்த அதாவது தொலைவில் உள்ள ஒரு பொருளை அருகில் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல், இவர் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். சரிங்களா? அறிவியல் அறிஞர்னா மயில், அறிவியல் அறிஞர் மயில். இஸ்ரோவின் தலைவர் கைல சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இலக்கணம் பார்த்தோம், ஓகேவா? இது மாத்திரை அளவு என்னமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னங்க, 2வது இயலை பார்க்குறது. இதில் நேற்று பார்த்த வரைக்கும் இந்த கலைச்சொல் அறிவு இது ஃபுல்லாகவே பார்த்தோம். இப்போ அடுத்தது 2வது இயல். நீ படிக்கும்போது எப்பவுமே சொன்னாங்க எடுத்தது நேராக 2வது இயல் போயிடக்கூடாது. நேற்று என்ன படிச்சிங்கன்னா அது ஓவராலாக இந்தமாரி ஓட்டி விட்டு நீங்கள் வர அடுத்து நீங்கள் பார்க்காம நீங்களும் சொல்லலாம். சரிங்களா? அதுதான் இப்போ ஓட்டினது. சரிங்களா? இயல் 2 பாருங்கள், தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஓட மாட்டேன், தெளிவாக பொறுமையாக சொல்ல போகிறேன். அது தெளிவாக பார்த்துங்க. ஓகே.